அதாவதுங்க, நடிப்பு என்பது ஒரு ப்ரொஃபஷன். இன்ஜினியர் மாதிரி, டாக்டர் மாதிரி. ஒரு டாக்டருக்கு, ஒரு அட்வொகேட்டுக்கு, ஒரு இன்ஜினியருக்கு அரசியலில் ஈடுபடுறதுக்கு உரிமை இருக்கிறது போல் ஒரு நடிகருக்கும் உரிமை இருக்குது. த ஃபேக்ட் இஸ் திஸ். அதனால் நடிகராக இருப்பவர் அரசியலுக்கு வரக்கூடாது, நடிகர் நாடாளலாமா அப்படின்னு எம்ஜிஆரை பார்த்து கேள்வி கேட்டவங்க தான் இவங்கெல்லாம். இந்த கூட்டம் சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் ஆதரிக்கிற திமுக கூட்டம் அந்த நடிகர் பின்னால் போய் முதலமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு நடிகர் நாடாளலாமா, தமிழ்நாட்டில் 2 கேரளா வேண்டாம், மலையாளி அப்படின்லாம் புதுசாக கண்டுபிடிச்சாங்க எம்ஜிஆரை. அதனால் திமுக தோல்வி பயம் வந்துடுச்சுனாங்க. விஜயகாந்த் வந்தோடனே வடிவேலை கொண்டு வந்தாங்க 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி. வடிவேலு என்னெல்லாம் பேசினார், ஆபாசமாக பேசினார், அருவருப்பாக பேசினார். அதை கருணாநிதி கைத்தட்டி சிரிச்சதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ திமுக எப்பவுமே இந்த நேஸ்டி ஆக்வர்ட் ப்ளே பண்ணுவாங்க. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.